நிச்சயமாக பிரதமர் மோடி வருகின்ற 18ஆம் தேதி கோவை மாவட்டத்திற்கு வர இருக்கிறார். இந்த நிலையில கோவை பயணத்தின் போது கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்ட இருக்கிற நிலையில் இந்த பிரதமர் மோடி மற்ற மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் மட்டுமே பங்கேற்று பேசி வந்திருந்த நிலையில தற்போது கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்த பாஜக திட்டம் இருந்த நிலையில தற்போது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை மாவட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக பேரணிக்கு அனுமதிக்கு கோரிய மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் ஜே ரமேஷ்குமார் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இது தொடர்பாக இன்று தற்போது 30 மணி அளவில் இதற்கான தீர்ப்பு வழங்க இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் பேரணிக்கு அனுமதி கோரி கோவை மாநகர மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ் தொடர்ந்திருந்த மனு மீது தற்போது இதற்கான தீர்ப்பு ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது வருகின்ற 18ஆம் தேதி பேரணியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள திட்டம் உள்ளதால் இது தொடர்பாக மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும் சூழலில் இந்த பேரணியை அனுமதித்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என தொடர்ந்து வாதாடப்பட்டிருந்த நிலையில இதுக்கு எதிராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்.